வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அந்த விஷயம்னு பார்த்தா, மே 6 காலை 9:30 மணிக்கு குமரி மாவட்டம் கணபதிபுரம் ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட லெமூர் அப்படின்ற கூடிய ஒரு கடற்கரை பகுதியில் திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியிலிருந்து அங்கே போயிருந்த ஒரு 12 மாணவிகள் எல்லாம் அங்கே கலந்து போயிருக்காங்க. போனவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடற்கரை பீச்சில் போய்ட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் காலை வைக்கலாம் அப்படின்ட்டு போனாங்க. 12 பேரும் ஒரே இடத்துல நின்று அந்த கடல் அலையை ரசிச்சுட்டு இருக்கும் பொழுது, அலை கொஞ்சம் வேகமாக, அதாவது அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 45லேருந்து 65 மீட்டர் வேகத்தில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் அலை வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் அந்த பகுதியில் அவங்க போய் நின்றுருக்காங்க. காலையில் நின்றுருக்கும்போது அலை மிக வேகமாக வருது. ஏற்கனவே இந்த இந்த லெமூர் அப்படின்ற இந்த கடற்கரை பகுதி பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரிக்கு அடுத்து, கன்னியாகுமரியில் எல்லாம் போகிறோம், அதற்கு அடுத்து இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இப்போ இந்த 2020 கோவிட் பீரியடில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூபர்கள்லாம் அங்கே லோக்கல் கைஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த யூடியூபர்கள்லாம் போயிட்டு இந்த கடற்கரைக்கு பேரை இவனுங்களாக வச்சது தான். அது இயற்கையாக அமைந்த பேர் கிடையாது, லெமூர் கடற்கரை பகுதி அப்படின்றது. இது 1000 கால் பொலிமுகம் அப்படின்றது தான் இதனுடைய இயற்கையான பெயர். அதாவது காலங்காலமாக இருந்து பேர் தான். இந்த கோவிடுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது லெமூர் கடற்கரை பகுதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளில் இந்த பகுதியில் 10 பேர்கிட்ட கடல் அலையில் இந்த சீற்றத்தில் இழுத்துட்டு போனதாக சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் ஒரு புறம் இந்த பகுதியில் 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். கடல் அலை பார்த்தா 15 மீட்டர் ஹைட்டு எழுந்து வரும், 15 மீட்டருக்கு வரும். அப்படின்றது அங்கே இருக்க மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க, இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே ஒரு சிலர் இறந்து போன பிறகு அந்த இடத்துல இந்த கடற்கரை பயன்படுத்தக்கூடாது, இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த விதமான பெயர் பலகைகளும் இந்த கணபதிபுரம் ஊராட்சி சார்ந்தவர்களும் அந்த இடத்துல வைக்காமல் இருந்திருக்காங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் இந்த எஸ்ஆர்எம் மாணவர்கள் 17 பேர் நாகர்கோயிலில் ஒரு கல்யாணத்துக்காக போகிறாங்க. கல்யாணத்திற்காக போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து ஒரு 12 பேர் காலையில் கிளம்பி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மருத்துவக் கல்லூரி படிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு மருத்துவர் ஆக்கணுன்ற ஒரு கனவில் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு இவங்க என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, கிளம்பி போகிறாங்க. போயிட்டு அங்கேருந்து 12 பேர் கடற்கரைக்கு போகிறாங்க. கடற்கரைக்கு போய் அங்கே ஃபஸ்ட்டு இங்கே போயிருப்பாங்க, இல்லை இந்த யூடியூப்பில் பார்க்குறதுனால இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கன்னியாகுமரின்னு போட்டால் லெமூர் கடற்கரை சூப்பர் பகுதி அப்படி இப்படின்னு எவனா ஒருத்தன் பேசியிருப்பான். அதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்ட பிறகு அங்கே நின்றுட்டு இருந்த அந்த 12 பேரில் 7 பேரை 15 மீட்டர் அளவுக்கு உயரத்தில் அலை இழுத்துட்டு போகுது. இழுத்துட்டு உள்ளே போகும்பொழுது எல்லாம் பதட்டம் ஆகுறாங்க. பதட்டமான பிறகு அங்கே அங்கே இருந்த ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போன அந்த மாணவர்களை பார்க்கின்ற பொழுது பார்த்தா 2 மாணவர்கள் 2 மாணவர் நெய்வேலியை சேர்ந்த காயத்ரி, நாகர்கோயில் சர்வதர்ஷித்னு ஒருத்தர், ஆந்திரா வெங்கடேஷ், ஒட்டஞ்சத்திரம் பிரவீன், அப்புறம் தஞ்சாவூர் சாருகவி ஆகிய 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நடுக்கடலுக்கு அந்த அலை இந்த போய் நின்னாங்க இல்லையா, 12 பேரில் 5 பேரை அலை இழுத்துட்டு போயிடுது உள்ள நடுக்கடலுக்குள்ளே. போனோன்னு எல்லாம் பதட்டம் அடைஞ்சிடறாங்க. பதட்டம் அடைந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கடலோர பாதுகாப்பு படை அப்படின்ற சொல்லி ஒரு படை இருக்குது. அந்த கடலோர பாதுகாப்பு படை என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தண்ணிக்குள்ளே போகும்போது போய் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து தான் அவங்களுக்கு அந்த தகவல் போகும். அவங்க வர்றதுக்குள்ளே இங்கே உயிர் போயிடும். இது மாதிரி அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்களுடைய டெஸ்டினேஷன் ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துலேருந்து அவங்க லொக்கேஷன்லேருந்து கிளம்பி வர்றதுக்குள்ளேயே என்ன ஆகிடுன்னு கேட்டால், மீட்பு பணிகள் தாமதமாகிடும். இந்த கடல் அலை இழுத்துட்டு போன அந்த 15 மீட்டர் கடல் அலை இழுத்துட்டு போனதில் மருத்துவ மாணவர்கள் 12 பேரில் 5 பேர் உள்ளே இழுத்துட்டு போயிட்டாங்க. உள்ளே இழுத்துட்டு போனதில் அந்த 5 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், மீட்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கடலோர காவல்படையும் தீயணைப்புத்துறையும் தீவிரமாக தேடி 5 பேரை பிணமாக மீட்கிறாங்க. மீதி பேலன்ஸ் அந்த 2 பேர் செக்யூர் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. 7 பேரில் 2 பேரை செக்யூர் பண்ணி வெளில கொண்டு வந்துடுறாங்க. அவங்க உயிரோடு இருக்காங்க. அதற்கு பிறகு என்னென்னு கேட்டால், இந்த 12 பேருடைய பேரண்ட்ஸ் எல்லாம் பதறி போகிறாங்க. இது செய்தியாகிறது. செய்தியான பிறகு நாகர்கோவில் போனோமா, கல்யாணத்தை முடிச்சோமா, வந்தோமா இருக்கிறோமான்ற போவாங்க. எல்லா கடலுக்கெல்லாம் போவாங்க. எல்லாம் பசங்க, வயசு பசங்கன்னும் போது முன்ன பின்ன அங்கே எங்கே போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணுவாங்க. அது மாதிரி யாரோ ஒருத்தர் பிளான் சொல்ல போய் இப்போ என்ன போயிடுச்சுன்னு கேட்டால், 5 மாணவர்கள், அதாவது மருத்துவம் படித்து கொண்டிருந்த 5 மாணவர்கள் இன்றைக்கு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தான் இந்த ஊர்க்கார மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஏங்க இங்கே
கடந்த 3 வருஷத்தில் 10 பேர் செத்துருக்காங்க. கணபதிபுரம் ஊராட்சி நிர்வாகம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு பெயர் பலகை வைக்கணும். எச்சரிக்கையான பகுதின்ற எச்சரிக்கையை வந்து சொல்லி இது மாதிரி இருக்குது, எச்சரிக்கை, இது உள்ளே நுழையக்கூடாதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போடணும். மாவட்ட நிர்வாகமும் இதை கண்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இந்த செய்தி வந்து காட்டு தீயாக பரவியது. மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து மருத்துவத்துறையாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த துறையாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பொருட்செலவு, பண செலவெல்லாம் பண்ணி படிக்க வைக்கின்ற பொழுது, கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு பீச் எங்கேயும் இல்லாத பீச்சா, எல்லா இடத்துலையும் தான் பீச் இருக்குது, எங்கே வேணால் பீச்சுக்கு போகலாம், எப்போ வேணால் போகலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது பாதுகாப்பாக இருக்கிறத நம்ம கடைபிடிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த குற்றால வெள்ளப்பெருக்கு, அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து இந்த அருவிகளுக்கு எல்லாம் போகும்போது என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புது மழையாக இருக்கும்போது மலை உச்சிலேருந்து கல்லெல்லாம் உருண்டு வரும். இந்த சப்ஜெக்ட்லாம் நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வருதுன்னு போயிட்டு நிற்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு மண்டை மேலே ஒரு கல் விழும். கல் விழுந்தோடனே உயிர் போயிடும். இப்படிப்பட்ட சூழல் நிலவிட்டு இருக்கு. ஆகவே மாணவர்களாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி தனிமையாக போகும்பொழுது இதெல்லாம் சொல்லி அனுப்பணும். நாகர்கோவில் போகிறீங்க, கடலுக்கு போகும்போது கேர்ஃபுல்லாக போகணும். கடலில் என்ன எல்லாம் கல்லூரி மாணவர்களாச்சே, கடலில் என்ன அது என்ன புது விஷயமா என்ன? எப்போ வேணால் போய்க்கலாம் கடலுக்கு அப்படின்ற ஒரு சூழல் இருந்தாலும், அந்த நேரத்தில் வந்து அவங்க ஒரு மாணவர்களாக சேர்ந்து ஒரு ஜாலியாக ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 5 மாணவர்களுடைய உயிர் போயிடுச்சு. 5 மாணவர்கள் குடும்பம் வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஒரு துக்கமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே வந்து மாணவர்கள் வந்து மிக தெளிவாக இருக்கணும். போய் தேவையில்லாத ஒரு சிக்கல்களை வாங்கக்கூடாது. ஒரு குட்டி பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை சால்வ் பண்ண பார்க்கணும். அந்த இடத்துல போய் வீரத்தை காட்டணும், போய் அடிதடி சண்டையாகி மண்டையை உடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டல், போலீஸு, கேஸு அப்படின்னு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். ஆகவே இந்த மாதிரியான சம்பவங்கள் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவாகவே வந்து அந்த பகுதியை லெமூர் கடற்கரை பகுதியை வந்து டோட்டலாகவே என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஒரு எச்சரிக்கை அலாரம், அதாவது வந்து எச்சரிக்கையான ஒரு பகுதியாக இந்த இடத்துல வந்து கடற்கரையில் யாரும் இறங்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெயர் பலகை வைக்கணும். ஏன்னு கேட்டால் இது பெரிய சோகத்தை எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே வந்து கொண்டு வந்திருக்கிறது. இது ஏன்னா இது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பில் உயிர் போயிடுச்சு. தண்ணியில் போய் காலை காட்டுறன்னு போயிட்டு என்டையராக மொத்த பேரும் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னும் பொழுது அதை வந்து அந்த துக்கமான விஷயத்தை யாராலும் ஈடு செய்ய முடியாது. ஆகவே இந்த லெமூர் கடற்கரை பகுதியை வந்து தடை செய்ய வேண்டும். அந்த சைடில் வந்து பப்ளிக் யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான பெயர் பலகைகளை உடனே லெமூர் அந்த கணபதிபுரம் ஊராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் செயல்படுத்தணும். ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்து எஸ்பி சுந்தரவதனம் வந்து போயிருக்காரு. போய் என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டாண்டு காலமாக அழுது புலம்பினாலும் மாண்டவர் மீண்டு வருவதில்லை என்பதுதான் வரலாறு. இருந்தாலும் இனிமேல் நடக்கின்ற சம்பவங்களை வந்து நம்ம வந்து தெளிவாக இருந்து இந்த மாதிரியான விஷயங்களில் போய் தலையிட்டு தேவையில்லாமல் வந்து குடும்பத்தினருக்கு ஒரு துக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. அடுத்து வாழ்ந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது சும்மா போய் கடலில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து எல்லா மக்கள் இருக்கிற பகுதியாக போய் கும்பலாக எல்லாம் இருக்கிற பகுதியாக போயிருந்தால் கூட பரவாயில்ல. இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு பகுதி அந்த லெமூர் கடற்கரை என்ற 1000 கால் பொழிமுகம் என்ற பகுதிக்கு போய் இன்றைக்கி வந்து அவங்க உயிரை விட்டாங்க. அவங்களுடைய குடும்பம் இன்றைக்கி வந்து மிக வருத்தத்தில் இருக்குது. நாங்களும் வருத்தத்தில் இருக்கிறோம். இனிமேல் இது மாதிரியான தொடர்ந்து சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு அரசு நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 1000 கால் பொழிமுகம் பகுதியை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.